நமः கோதண்ட ஹஸ்தாய சந்தி கிருதசராய ச கண்டிதாகில தைத்யாய ராமாய ஆபன்னிவாரணே. மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடம், பவித்திரத்துக்கும் பவித்திரம் புனிதமான ஸ்ரீராமன். ராமனின் திருநாமங்களை சொல்ல சொல்ல நம்மை அவை காக்கும், இனிமையாகவும் இருக்கும். ராமநாமத்தை சொன்னவர்கள் பக்தியில் மூழ்கி ராமன் அருகே மெதுமெதுவே செல்கிறார்கள். ராமனிடத்தில் ஈடுபட்டவர்களுடைய மனம் மற்றொன்றில் ஈடுபடாது. நாமே ஸ்ரீ ராமாயணத்தை கேட்க கேட்க மெதுமெதுவே ராமனிடத்தில் ஈர்க்கப்படுகிறோம். அவனுடைய உடன் பிறந்தவர்களான பரதனும் லக்ஷ்மணனும் சத்ருகனும் தான் எத்தனை உயர்ந்த பண்புகளை நமக்காக கொடுத்து போயிருக்கிறார்கள். தாயினுடைய வரத்தாலே தான் நாடு பெற்றோம். சந்தோஷமாக நாட்டை ஆண்டிருக்கலாம் பரதன். ஆனால் அது பாவச் செயல், நமக்கு அது பொருந்தாது என்று உணர்ந்து தாய்மார்கள் மூவரையும், குலகுருக்களையும், சேனையையும், மந்திரிகளையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு பரதன் சித்திரக்கூட்டத்தை அடைந்துள்ளான். ராமனை காணப்போகிறான். பரதன் ராமனை கண்டு அழுது அரற்றி அவன் திருவடிகளை பற்றப் போகிறான். அதற்கு முன்பாக நாம் ஒரு கோதண்டராமரை தரிசிக்கப் போகிறோம். நாமெல்லாம் காப்பு கட்டி கொண்டு பார்த்திருக்கிறோம். ஏதேனும் கங்கணம் கட்டி கொள்ளுகிறோம். கோயிலில் திருவிழாவென்றால் காப்பு கட்டுவார்கள். ஆனால் இறைவனுக்கு காப்பு கட்டி பார்த்திருக்கிறோமா? விஸ்வாமித்திரர் ராமன் நன்கு இருக்க வேண்டும், எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது, ராட்சசர்களால் அவனுக்கு எந்த ஆபத்தும் கூடாது என்பதற்காக ராமனின் இடது திருவடியில் இடது காலில் ஓர் ரக்ஷாபந்தனம் செய்தார். அதாவது காப்பு கட்டினார். அவ்வெம்பெருமானை, கோதண்டராமனை பருத்திச்சேரி என்னும் ஊரில் தரிசிக்கப் போகிறோம். திருவாரூரிலிருந்து கும்பகோணம் போகும் மார்க்கம். சோழநாடு சோறுடைத்துன்னு கூறுவார்கள். நீர்வாய்ப்பு, நிலவாய்ப்பு, செழித்து ஓங்கி இருக்கும் பயிர்கள், ஆங்காங்கிருக்கும் கால்நடைகள், இவை எல்லாமே சோழ நாட்டின் வளப்பத்துக்கு சாட்சி. வயல் வரப்பாடுகளை எல்லாம் கடந்து குடவாசலிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டரில், திருச்சேரையிலிருந்து 2 கிலோமீட்டரில் இருக்கும் பருத்திச்சேரி என்னும் கிராமத்தை அடைகிறோம். இங்கே பெருமான் கோதண்டராமர் சந்நிதி 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறுகிறார்கள். இதை சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் லக்ஷ்மி அம்மையார் என்பவர் பெருத்த ஈடுபாட்டோடே புனர் நிர்மாணம் செய்திருக்கிறார். இத்திருக்கோயிலை திரும்பவும் எழுப்பியிருக்கிறார். லக்ஷ்மி அம்மையாருடைய விக்கிரகமும் இங்குள்ளது. இத்திருக்கோயிலத்துக்கு ஒரு சிறப்புண்டு. அருகே இருக்கும் திவ்ய தேசமாம் திருச்சேரை, பஞ்சசார க்ஷேத்திரம், சாரநாத பெருமாள், சாரநாயகி தாரையார், சாரக்ஷேத்திரம், சார புஷ்கரணி என்னும் ஒன்னொன்னுமே சாரமானது. சார விருட்சம், மரமே, புஷ்கரணியே, பெருமானே, தாயாரே, க்ஷேத்திரமே எல்லாமே சாரமானது. அந்த ஊர் தாயாரான சாரநாயகி தாயார் இந்த பருத்திச்சேரி ஊரின் மகளாம். ஆகவே சாரநாத பெருமான் இந்த ஊரின் மாப்பிள்ளை. அதற்காகத்தான் ஆண்டுதோறும் ஒரு நாள் சாரநாதன் இவ்வூருக்கு எழுந்தருளி திருவஞ்சனம் கண்டருளி கோலாகலமான உற்சவங்கள் நடைபெறுகின்றன. அவசியம் அடியார்கள் வந்து அதை தரிசிக்க வேண்டும். கோயில் சிறு கோயில். முதலில் கருடனை வணங்கிக் கொள்ளுகிறோம்.
அருகே விஸ்வக்சேனருக்கு தனி சன்னதி உள்ளது. ஓர் புறத்தில் நர்த்தன கிருஷ்ணன், ஆடுகிற கண்ணன் பாம்பின் கீழே நின்று கொண்டு தன் ஆட்டம் நாட்டியத்தின் அழகையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பெருமானோடு கூடவே சுதர்சனாழ்வார் 16 திருக்கைகளோடே எழுந்துருளி உள்ளார். சக்கரத்தில் ஏறி ஓடக்கூடிய திருக்கோலத்தோடே எப்போதும் தயார் நிலையில் சக்கரத்தாழ்வார். ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே என்று சுதர்சனாழ்வாருக்கு அழகான ஒரு ஸ்லோகம், தியான ஸ்லோகம். அடியார்களுடைய துன்பங்களையெல்லாம் போக்கி கொடுக்கும் அவர். இன்று திருக்கோயில் பக்கத்திலே எழுந்தருளியிருக்கும் நர்த்தன கிருஷ்ணன், கருடன், விஸ்வக்சேனர் இவர்களையெல்லாம் தரிசித்து கொண்டோம். இனி நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது ராமனை தரிசிப்போம். அதற்கு முன்பாக அயோத்தியா காண்டத்தில் 100வது சர்க்கம். இன்னும் சில சர்க்கங்கள் கழிந்தால் அயோத்தியா காண்டமே முற்று பெறும். பரதன் ஆசிரமத்துக்குள் அமர்ந்திருக்கும் ராமனை கண்டான். தரையில் தர்பத்தை பரப்பி அதன் மேல் ராமன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சடைமுடி, நேர்கொண்ட பார்வை, புன்னகை தவழும் வதனம், அருள்பாலிக்கும் திருக்கண்கள், நீண்ட திருக்காதுகள், அகன்று பரந்த திருமார்பு, மல்லாண்ட திண்தோள். இந்த அழகான திருக்கோலத்தில் சடைமுடியோடே மாந்தோல் மரவுரி தரித்து கொண்டு ராமனை தரிசித்தான். இது கண்டு பரதனுக்கு பொறுக்க முடியவில்லை. எப்படி சுகபோகத்தில் இருக்க வேண்டிய ராமன் இப்படி எப்படி இருக்கிறார்? யாகமும் யஜ்ஞமும் செய்ய வேண்டியவர் தப்போது தன் உடலை வருத்தி கொண்டு பலமடைகிறாரே. இது இத்தனைக்கும் நான் தானே காரணம். நினைத்தவன் கைகளை கூப்பிக்கொண்டு ஆர்ய என்று ஒரே வார்த்தை சொல்லி அதற்கு மேல் பேச முடியாமல் கீழே தடால் என்று சாய்ந்தான். திக் ஜீவிதம் பிரசம்சஸ்ய மம லோகவிகர்ஹிதம் உக்த்வா ஆர்யேதி சகிருத்தீனம் புனர்நோவாச்ச கிஞ்சன. ஆர்ய என்னும் சொல்லுக்கு யாரை பற்றி நினைத்தாலே நம் எண்ணங்கள் வெகு உயரத்தில் தூக்கிச் செல்லப்படுமோ அத்தனை நல்ல பண்புகளை உடையவன்தான் ஆரியனென்னு கூறப்படுகிறான். தன் அண்ணனை அழைத்தான். மேற்கொண்டு பேச மாட்டாமல் தவித்தான். தத சுமந்திரேண குஹேன செய்வ சமீயது ராஜசுதாவரண்யே. 99வது சர்க்கத்தின் இறுதி ஸ்லோகம். பக்கத்தில் இருந்த சுமந்திரன் மற்றும் உண்டான மந்திரிகள், பிரஜைகளில் முக்கியர்கள் எல்லாரும் வந்து ராமனை வணங்கினார்கள். வனோகசஸ்தே அபிசமீக்ஷ்ய சர்வே து அஸ்ருண்யமுஞ்சன் பிரவிகாய ஹர்ஷம். ஒரு பக்கத்தில் ராமனை பார்த்ததனால் இன்பம், மற்றொரு பக்கத்தில் இந்த ராமனை இழந்து தவிக்கிறோம் என்பதால் கண்களில் கண்ணீர். இப்படி அனைவரும் ராமனை தரிசித்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்க ராமன் ஓடோடி வந்தான். கீழே கிடந்த பரதனை எடுத்து தன் மடியில் அமர்த்தி கொள்ளுகிறான். 100வது சர்க்கம். ஜட்டிலம் சீரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவி ததர்ஷராமோ துர்தர்ஷம் யுகாந்தே பாஸ்கரம் ததா. ஜட்டிலம் சீரவசனம். மரவுரி தரித்து கொண்டு கண்களில் அழுக்கேறி உடம்பிலெல்லாம் தூசி படிந்து கைகளை கூப்பிக்கொண்டு பூமியில் விழுந்திருந்தானே பரதன். அவனை கண்டான் ராமன். பராதரம் பரதம் ராமஹ பரிஜக்ராக பாணினா. கீழே குனிந்து பரதனை ஆசையோடு அள்ளி அணைத்தான். ஆக்ராய ராமஸ்தம் மூர்த்தினி பரிஷ்வச்ச ராகவம் அங்கே பரதமாரோப்பிய பர்யபிருச்சத சாதரம். ஆதரத்தோடே தன் மடியில் பரதனை அமர்த்தி கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்து, பரதா சௌக்கியமா? நாட்டில் அனைவரும் சௌக்கியந்தானா? தந்தையார் இருக்க நீ மட்டும் ஏன் வந்தாய்? தந்தையார தனியே விட்டு வந்தாயா? அவர் ஏற்கனவே என்னை பிரிந்து தவித்திருப்பார். கொனுதே அபூத் பிதா தாதையதரண்யம் துவமாகதா நகித்வம் ஜீவிதஸ்தஸ்ய வனம் ஆகந்தும் அர்ஹசி. அவர் ஜீவித்திருக்கும் போது நீ காட்டுக்கு வந்திருக்க கூடாதே. கொச்சின் உத்தரத்தே தாத்த ராஜாயத்வம் இஹாகதா கச்சின்னதீனஹா சஹசா ராஜா லோகாந்தரங்கதா கச்சித் தசரதோ ராஜா குஷலீ சத்யசங்கரஹ
தசரதன் நம் தந்தையார் குஷலமாக இருக்கிறாரா? அவர் சௌக்கியமாக இருக்கிறாரா? ச கச்சித் பிராமணோ வித்வான் தர்மநித்யோ மகானுதி இக்ஷ்வாகூணாம் உபாத்தியாய யதாவத்தாத பூச்சியதே. நமக்கெல்லாம் குலகுருவாய் நம்ம இக்ஷ்வாக்கு குலத்துக்கே வழிகாட்டியான வசிஷ்டாச்சாரியர் சுகமே இருக்கிறாரா? கச்சித் வினய சம்பன்னா குலபுத்திரோ பகுஸ்ருதா கச்சித் அக்னிஷு தேயுக்தா விதிஜ்ஞோ மதிமான் ருஜுகு. சுயஜ்ஞர் என்னும் அந்த சிறந்த பண்டிதர் சௌக்கியமாக இருக்கிறாரா? அவர் செய்யும் அக்ஞ காரியங்கள் எல்லாம் விடாமல் செய்கிறாரா? அடுத்து சுதன்வா கல்வி கேள்விகளில் சிறந்தவர், வில்வித்தை வாழ்வித்தையில் சிறந்தவர், அவர் நலமாக உள்ளாரா? கச்சித் ஆத்மசமாசூராக ஸ்ருதவந்தோ ஜிதேந்திரியாக குலீனாங்கிதஜ்ஞாச்ச கிருதாஸ்தே தாத்த மந்திரினா. ஹே பரதா, நீதானே நாட்டை ஆள்கிறாய். நாட்டை ஆளும் மன்னவன் எப்பப்படி இருக்க வேண்டும்னு வரிசையா கேள்விகள் உண்டு. அப்படியெல்லாம் நீ இருக்கிறாயா? பரதன் நாட்டை ஆளவில்லை, தசரதன் இறந்து போனான். இந்த 2 செய்திகளுமே ராமன் அறியான். தயரதன் இருக்கிறான், பரதனுக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம், பரதன் தான் நாட்டை ஆள்கிறான் என்று ராமன் நினைத்து கொண்டு ஒரு நாட்டை ஆள்பவன் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த கேள்விகளை எல்லாம் கேட்கிறான். இந்த கேள்விகளின் படி மட்டும் நான் நடக்க ஆரம்பித்து விட்டால் நாடு ஆச்சரியமாக இருக்கும். ஒழுக்கம் தவழும், நாட்டில் செழிப்பு வளம் அத்தனையும் சிறக்கும், மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வார்கள். ஒரு மன்னன் இருக்க வேண்டிய முறை, நாட்டை நடத்த வேண்டிய முறை, மந்திரிகளை வைத்து கொண்ட வேண்டிய பண்பு ஆகிய அனைத்தையும் ராமன் கேட்கிறான். கச்சித் ஆத்மசமசூராக ஸ்ருதவந்தோ ஜிதேந்திரியாக குலீனாக ச இங்கிதஜ்ஞாச்ச கிருதாஸ்தே தாத்த மந்திரினா. முதலில் யாரை மந்திரிகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய்? உனக்கு சமமான அறிவு படைத்தவர்களாய், நீ என்ன சொன்னாலும் உண்மையை மட்டும் உன்னிடத்தில் பிடிக்கும்படி எடுத்து கூறுபவர்களாய், நீ நினைப்பதை கூட புரிந்து கொள்ளுபவர்களான மந்திரிகளை வைத்திருக்கிறாயா? மந்திரஹ விஜய மூலம் கி ராஜ்யாம் பவதி ராகவ. ஹே ரகுகுலத்தில் பிறந்த பரத, ரகசிய ஆலோசனம் மந்திராலோசனம்தான் ஒரு நாட்டை நன்கு நடத்துவதற்கு வழி. சரியான ரகசிய ஆலோசனம் இருந்தால் நாடு வெற்றி அடைகிறது. அதை நன்கு செய்கிறாயா? கச்சின் நித்ராவசம் நைஷி கச்சித் காலே அவபுத்தியசே. அடிக்கடி தூங்கி போகிறாயா? உனக்கு விருப்பமில்லாத நேரத்தில் தூங்கு வருகிறதா? அல்லது எழுந்திருக்க வேண்டிய நேரத்தில் எழுந்து விடுகிறாயா? கால அதிக்கிரமணம் செய்கிறாயா? கச்சிச்ச அபரராத்திரேஷு சிந்தைய சர்த்த நைபுணம். அல்லது பின்னிரவு பொழுதில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு தவித்து போய் ஏதேனும் மந்திராலோசனம் பண்ணுகிறாயா? உன் உள்ளத்தில் தவிப்பு இருக்கிறதா? இதத்தனையும் இருக்கக்கூடாதுன்னு பொருள். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி, எழுந்திருக்க வேண்டிய நேரத்தில் எழுந்திருந்து, எப்போது மந்திராலோசனமோ யாரோடோ அவர்களோடு மட்டும் செய்து நிம்மதி இழக்காதவனாக இருக்க வேண்டும். கச்சின் மந்திரயசே நைகா கச்சின்ன பகுபிஸ்ஸக. எப்போதும் ஒருத்தரோட மட்டும் மந்திராலோசனை செய்யக்கூடாது. அதற்கென்று பலரையும் கூட்டி கூட்டங்கூட்டியும் பண்ணுவது கூடாது. யாரோடு செய்ய வேண்டுமோ அதோடு நிறுத்து. கச்சித்தே மந்திரிதோ மந்திரா ராஷ்டன்ன பரிதாவதி. நீ ரகசியாலோசனம் பண்ணி அது முடிக்கும் முன்பே ஒருவேளை மக்களுக்கு தெரிந்து விடுகிறதோ? நாம் ஏதான ரகசியமாக பேசுவோம், நாமே தெரிந்து கொள்வதற்குள் வெளியாருக்கு தெரிந்திருக்கும். இது என்ன ரகசியாலோசனம் மந்திராலோசனம்? ஆருக்கும் வெளியே தெரியாமல் இருக்கிறதா? கச்சிதர்த்தம் வினிச்சித்ய லகுமூலம் மகோயதம். உனக்கு கீழிருக்கும் அரசர்கள், நீ முடிவெடுத்த பின்னால் தானே சிற்றரசர்களுக்கு தெரிகிறது, அல்லது முன்னமேயே தெரிந்து விடுகிறதா? இப்படி பலவாறாக பல கேள்விகளை ராமன் கேட்கிறான். மேலும் கேள்விகள் என்னங்கிறதை ஸ்ரீராம நவமி அன்றைய தினமே பார்ப்போம்.